ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி வந்து சூப்பராக நம்ம வீட்லேயே எப்படி சிக்கன் ஷவர்மா நம்ம பண்ணுறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் அதுக்கு வந்து போன்லெஸ் சிக்கன் ஒரு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா எலும்பு இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வாங்கிக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நான் ஒரு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன். இப்போ என்னென்ன இதில் மிக்ஸ் பண்ணிக்கலான்னு பார்க்கலாம். தயிர், கெட்டி தயிர் ஒரு 2 டீஸ்பூன், கெட்டி தயிர் ஒரு 2 டீஸ்பூன், அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டாச்சு. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் மல்லிப்பொடி, கரம் மசாலா இப்போ போட்டாச்சு. போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ நல்லா இதை நம்ம பரட்டி வச்சுக்கலாம். நல்லா பிணைஞ்சு எல்லாமே மிக்ஸி ஆகிற மாதிரி, மசாலாலாம் நல்லா மிக்ஸிங் ஆகிற மாதிரி நல்லா பிணைஞ்சு வச்சுக்கலாம். இப்போது நல்லா பரட்டி வச்சுக்கலாம். இருக்கிற மசாலாலாம் சேர்த்து ஜூஸியாக பிடிக்கிற மாதிரி ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம வீட்லேயே ஈஸியாக இது செஞ்சிடலாம். நம்ம கடையில் வாங்கி கொடுக்கறத விட நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ சிக்கனை நல்லா பரட்டி வச்சுட்டேன். இது ஒரு 1 ஹவர் நல்லா ஊறணும். அதுக்கு முன்னாடி நான் 2 கப்பு இந்த கப்பில் மைதா எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 200 கிராம் பக்கம் வரும். இப்போ மைதாவை நான் போட்டாச்சு. இப்போ போட்டுட்டு நான் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஈஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன், சர்க்கரை 1 டீஸ்பூன் போட்டு இப்போ நல்லா கலக்கி வச்சுருந்தேன் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி. இப்போ நல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த மாவில் இதை ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவில் நம்ம நல்லா மாவு வந்து கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு, மாவுக்கு தேவையான அளவு. இப்போ மாவு பிணையும் போது நல்லா நம்ம உதிரியாக வர்ற மாதிரி இருக்கணும். அப்புறம் நல்லா கொஞ்சம் நம்ம பிணைஞ்சு எடுக்கும்போது கையில் ஒட்டுற மாதிரி ஸ்டேஜில் வந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்திருக்குன்னு அர்த்தம் மாவு. இப்போ பாருங்கள், இப்போ கையில் இப்போ நல்லா இப்போ ஒட்டுது பாருங்கள், நீங்கள் பார்த்தாவே தெரியும். இப்போது இந்த மாதிரி பதமாக இருக்கணும். இப்போ வந்து கொஞ்சம் மேலே நான் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா நம்மளுக்கு டபுள் மடங்காக வரும் மாவு. கொஞ்சம் நல்லா ஊறட்டும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா குத்தி நான் பிணைஞ்சு வச்சிட்டேன். இது அப்படியே நம்ம ரெஸ்ட்டில் ஒரு 1 ஹவர் ஊறட்டும், மூடி வச்சுருவோம். நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போது நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், 4 வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து கேரட்டு 2, ஒரு வெங்காயம், கொஞ்சம் முட்டைக்கோஸ், கேப்சிகம் 1, அப்புறம் வெள்ளரிக்காய். இதில் வந்து நம்ம தேவையான அளவு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு அரை வாசி தான் எடுத்திருக்கேன். கேரட்டு மட்டும் முழுசாக போட்டிருக்கேன். போட்டு இப்போ எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ மயோனோஸு, அப்புறம் அதே மாதிரி டொமேட்டோ சாஸ். இப்போ நம்ம சிக்கன் வந்து நல்லா ஊறிடுச்சு. சிக்கனை வந்து இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நான் கடாய் வச்சிட்டேன். இப்போ நல்லா காஞ்ச உடனே இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து ஆயில் நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் பக்கம் நான் ஊற்றுறேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த சிக்கன் வந்து தண்ணி நம்ம ஊற்ற போகிறதில்ல, இந்த ஆயிலே தான் நல்லா வெந்து வரப்போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றியாச்சு. ஊற்றி இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்துருக்க சிக்கனை அப்படியே போட்டுக்கலாம். நல்லாவே காயட்டும். காஞ்சோடனே இந்த எண்ணெயிலே வந்து அந்த சிக்கன் அப்படியே முருகி வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அப்படியே விட்டுறணும். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் ஆயிடுச்சுன்னு. நம்ம கொஞ்சம் 1 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சனாலும் ரொம்ப சாஃப்டாகிடுச்சு. இப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம இந்த எண்ணெயில் சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கனை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சிக்கன் வந்து அப்படியே பீஸாக நம்ம அந்த கரண்டியை விட்டு அப்படியே சிக்கனை அப்படியே 2 உடச்சிடணும். சிக்கன் இருக்கதே தெரியக்கூடாது, நல்லா பொடி பொடியாகிடும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ இதே மாதிரியே நம்ம கொஞ்சம் கரண்டி வச்சு நல்லா நம்ம இலக்கி விட்டுக்கலாம்.
இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் அப்படியே பாருங்கள் இதில் நம்ம இந்த ஸ்டிக்கில் வச்சு நம்ம இப்போ குத்தி விட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ அதுலேயே விட்டு அப்படியே மசிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். நல்லா வெந்துருச்சு சிக்கனு. குட்டி குட்டி பீசஸாக அப்படியே பிச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நம்ம மசாலெல்லாம் போட்டிருக்கனால இந்த 1 ஹவர் நான் 1 மணி நேரம் நல்லா ஊறினங்காட்டிக்கு நல்லா அந்த சிக்கனில் வந்து அந்த மசாலெலாம் நல்லா பிடிச்சி நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதே மாதிரி இப்போ பாருங்கள் ஃபுல்லாக அந்த எண்ணெயெல்லாம் வந்து ஃபுல்லாக இழுத்துரும். அந்த அளவுக்கு ஃபுல்லாக முருகி அந்த மொறுமொறுப்பு தன்மை நம்மளுக்கு பார்த்தாவே தெரியும் முருகனது. குட்டி குட்டியாக பீசஸாக ஆயிரும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா முருகி கலரே மாறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துருக்க அந்த காய்களை போட்டுக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் செய்கிறோன்னா எவ்வளோ வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஒரு ஆள் 2 3 கூட சாப்பிட்லாம். ஆனால் கடையிலனா நம்ம வந்து அதிக விலை கொடுத்து தான் வாங்க போகிறோம். 110 ரூபா 120 ரூபாய்க்கு வாங்கினா தான் ஷவர்மா வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஒரு ஆளுக்கு 1 தான் சாப்பிட முடியும். இப்போ நம்ம வீட்லேனா இது தாராளமாக நான் எடுத்த 200 கப்பு மாவுக்கு 4 வந்தது. எனக்கு 4 ஷவர்மா நான் செஞ்சேன். நீங்களும் இதே மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இப்போ நான் எடுத்திருக்க காய்கறியில் போட்டாச்சு. போட்டு இப்போ நல்லா இலக்கிட்டேன். இப்போ வந்து மயோனைஸ் வந்து இதில் நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம அதில் ஊற்றிக்கலாம். அப்போ தான் அந்த காய்கறியெல்லாம் நம்ம போட்டிருக்கனால அந்த அதோட நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது டொமேட்டோ சாஸு நான் ஊற்றிக்கிறேன் தேவையான அளவு. நான் வந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் பக்கம் நான் ஊற்றிருக்கேன். அதே மாதிரி மயோனைஸும் அதே மாதிரி ஊற்றிடலாம். ஊற்றி 2ம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா அந்த காய்களோடு அப்படியே எல்லாம் சேர்ந்து வர மாதிரி நல்லா போட்டு இலக்கிக்கலாம். இப்போ நம்மளுக்கு சூப்பராக எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம விட்டுறலாம். இப்போ 1 நிமிஷம் விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம அந்த இதுக்கு இப்போ பாருங்கள் மாவு நம்மளுக்கு நல்லா புஃபியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை எப்படியே மெதுவாக கையில் வந்து கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்படியே எடுத்துக்கலாம். மாவு 4 உருண்டையாக தனித்தனியாக நம்ம பிச்சு எடுத்துக்கலாம். அப்படியே இன்னும் இதுக்கு மேலே நம்ம மாவு வந்து அமுத்தி பிணையவும் வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். ஏன்னா அது மாவு ஆல்ரெடி நம்ம பிணைஞ்சு தான் வச்சுருக்கோம். அப்படியே எடுத்து மாவு மட்டும் கீழே கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இப்போ அதை நம்ம தேய்ச்சிக்கலாம். நல்லா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லேசாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு சப்பாத்தி விட ஓரளவுக்கு தின்னாக இருக்கணும், அவ்வளோதான். பாருங்கள் எப்படி நல்லா பஃபியாக வருதுன்னு. இந்த மாதிரி ஸ்டேஜில் மாவு வந்து நம்மளுக்கு நல்லா ஊறி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி வரும். போட்ட உடனே நம்மளுக்கு இந்த மாதிரி பஃபியாக வரும். இப்போ நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்கனால தான் இப்படி வரும். இப்போ வந்து அந்த ஸ்டஃபிங் எடுத்து நான் நடுவில் வச்சுட்டு நம்ம அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக கடையில் வாங்குறதை விட நாங்கள் செஞ்சுருந்தது ரொம்ப எங்கள் ஸ்டைல் ஷவர்மா. இது தான் எங்கள் ஸ்டைலில் செஞ்ச ஷவர்மா. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சூப்பராக சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.